பண்ணுறதுக்காக எல்லா சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த டைம் நம்ம தமிழ்நாட்டோட நம்பிக்கை சிவா சார், ப்ரொடியூசர், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே தான் போஸ்டரே லான்ச் பண்ண போகிறோம் ப்ரெஸ் மீட்டில். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக. சார், ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஹெட் சிவா சார் வந்து அவங்களோட ட்ரேட் கைடில் நம்மளோட கடுக்கா படத்தோட போஸ்டரை சென்டர் பேஜில் போட்டிருந்தாங்க. புதுமுக நாயகன் ஃபஸ்ட் டைம் புது ஹீரோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள் சிவா சார், தனஞ்சயன் சார் எல்லாத்துக்குமே என்னோட நன்றிகள். யாருமே சென்டர் பேஜில் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை போடவே மாட்டாங்க. சார், உங்கள் பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா எல்லா படங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சாருக்கு ஒரு அன்பளிப்பாக அன்பாக தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பத்திரிகை யூனியன் தலைவர் சுபாஷ் சாருக்கு பர்த்டே. ஆக்சுவலாக இன்னைக்கு ஸோ சாருக்கு பிறந்த நாளா சிவா சார் பொன்னாடி பேசுவார். இன்னைக்கு பல வேலைகளில் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக கடுக்கா திரைப்படத்துக்கு ஆதரவாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சிவா சார் வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம பாட்டு தேவாசரோட பாட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் நல்லா ரீச் போயிட்டு இருந்தது. உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் சிவா சார் வந்து 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. சார், ஃபர்ஸ்ட் போஸ்டர் அதையும் பார்க்கலாம். இனிய காலை வணக்கம். ரெடியா? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டராக வேலை பார்த்துட்ருக்கிற என் அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன். ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது. நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல. அந்த பாடலை எடுக்கும் விதம், இதை ப்ரொமோவ் பண்ணுற விதம், அதை அப்ரோச் பண்ணுற விதம், அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நண்பனின் மகன் அப்படின்றது மட்டும் நான் வரல. அவன் சொல்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்க வரவங்க ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம். அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு சினிமா வந்து புதுசாக ஏதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுமுகம், ஒரு அறிமுகமாக வர்றான், இவ்வளோ பெரிய ஒரு மெரெயின் இன்ஜினியர் வந்துட்டு நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லோரும் கை கொடுக்கணும், தோள் கொடுக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு இதில் நம்ம நிறையா பேசுவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.
இல்லை சார், சிறு படங்களில் என்ன பண்ணுறோம்னா அந்த க்யூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட் ஒன்று இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து பெப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைப் இருக்குது. சிறு முதல் அதாவது 6 கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபெசிலிட்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது, ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது, அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம், எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம். நீங்கள் மேக்கப் மேன் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போடணுன்றது ஜென்ரல் ரூல். ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை. உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, மேக்கப் வேண்டாம். காஸ்டியூமர் தேவையில்லை, காஸ்டியூமர் வேண்டாம். ஆர்டிஸ்ட் தேவையில்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டி படுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறதுக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நம்ம பேசி ஸ்பெஷல் ரேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன். அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரிய ஆள் ஆக முடியுது. எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றுக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது. யார் இந்த எந்த புத்தில் எந்த பாம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் வர யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தால் அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் யுவராஜ். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த 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 பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. 15 கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூமாக போயிட்டுருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து வர்ற மாமன், அடுத்தடுத்து வர்ற தலைவன் தலைவி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இதுவரை புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள், இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரிச்சு அப்படியே தினத்தந்தி மாதிரி அப்படியே பூச்சி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு நான் எப்போவுமே தினத்தந்தி ஒரு மாடலாக சொல்லுவேன். அது மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே மண்டை மேலே அடிச்சோம்னா கீழே விழுந்துருவாங்க. குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நிறைகளை நம்ம பாராட்டணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சார் அதான் நான் சொல்கிறேன் சார், பெப்சி என்பது வந்து எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய நந்தன சிக்னல் மாதிரி பெரிய ஜங்ஷனில் இருக்கிற சிக்னல் மாதிரி பெப்சி அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடு என்ன ஆகுது, அதுதான் சினிமாவில் நடக்கும். பெப்சினால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று போயிட்டுருக்கு, சில சிரமங்கள் இருக்குது. என்னடா 3 நிமிஷம் இப்படியே நிற்குது, இதெல்லாம் இருக்கும். நின்று போகணும், நம்ம அவசரத்துக்கு போக முடியல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது ரெகுலேட் பண்ணி விடுது உங்களை. அதோட அருமை எப்போ தெரியும்னா அந்த சிக்னல் ஆஃப் ஆனால் தான் சிக்னல் அருமை தெரியும். அந்த மாதிரி பெப்சி இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாத போய்டும் சினிமா. ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமாக தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் அதே பேட்டா தான், அதை புதுசாக கற்றுக்கிட்டு 4-5 படம் தான் வேலை செஞ்சுருக்கணுக்கும் அதே பேட்டா தான். அது வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை உடச்செறிஞ்சிட்டோம்னா நான் சீனியர், நான் வந்து சூப்பர் சீனியர், எனக்கு 10,000, எனக்கு 2,000 ஆள் ரேட் போட்டு வேறு மாதிரி வந்து சினிமா கட்டுக்கடங்காத ஒரு இடத்துக்கு போய்டும். அது அந்த விவரத்தை யாருமே புரிஞ்சு மாட்டேங்கிறாங்க. ரைட் சென்ஸில் சார் நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. சினிமா ரொம்ப முக்கியம். சினிமா நல்லா தான் சார், சினிமா தான் நமக்கு தான் சினிமா தேவை. சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை. அது விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம காலமாட்டம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துட்டீங்க சினிமாவில், எல்லாம் வந்தாங்க போனாங்க ஆனால் சினிமா தானே இருக்குது. அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதை கிள்ளுக்கிறியாக்கிடக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்காக தனிநபரோட சண்டைகளுக்காக கொண்டு வந்து அதை கொண்டு வந்து சினிமாவில் புகுத்தக்கூடாது. இது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக நடக்க வேண்டிய ஒரு தொழில். அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் அதனால தான் வந்து பெப்சியோட இணைந்து அவங்களுடைய அந்த பிஎஃப் இஎஸ்ஐக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் காஸ்ட் கூட ஆனால் கூட சிஸ்டம் வருது. இப்போ உள்ளுக்குள்ளே நான் சிஸ்டமேட்டிக்காக இருந்த சினிமா சிஸ்டமேட்டிக் சினிமாவாக மாறுது, பெப்சியே சிஸ்டமேட்டிக்காக மாறுது. அதை பற்றி பெப்சியில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ரைட் சென்ஸில் புரிஞ்சுட்டு எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்யணும். எங்களுக்கு எந்த விதமான யூகம் இல்லை. எல்லா நேரத்திலையும் யார் கூப்பிட்டாலும் முதல் ஆளாக பேச்சுவார்த்தைக்கு போய் நிற்கிறது எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான். முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதும் எங்களுடைய சங்கம் தான். பெப்சியோட 100 நாள் பேச்சுவார்த்தைனா 100 நாளைக்கும் நாங்கள் தான் கலந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போடுற உரிமையை கூட நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அதை எங்களுடைய தாய் சங்கத்துக்கு தான் கொடுக்குறோம். இப்படி எல்லா விதமான மரியாதைகளையும் உரிமைகளையும் கொடுத்து தான் பழகிறோம். அதே மீறி இதில் சில மன வருத்தங்களும் சில தனிநபர் பகைகளும் வந்துகிட்ருக்கு. அது காலம் அதை சீக்கிரம் சரி செய்யணும் நம்புகிறேன் நான்.
எது புரியல? ஏன்னா அதர் லாங்குவேஜ் படங்கள் வருது சார். இந்த போன வாரம் வந்து அது மாதிரி வருது. இப்போ வந்து ரீலீஸ் படமும் பண்றாங்க. இது மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து அது வாய்ப்பு எடுத்துறாங்களே, ஏன் மறப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்லை சார், அது நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளோட தமிழ் படம் வந்து அங்கே வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இல்லை பண்ணுறாங்களே நம்ம சரி நம்மளுடைய தமிழ். கம்மியான அதாவது நீங்கள் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹீரோ படம் தான் இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆகும். மீதி படம்லாம் எல்லா ஹீரோ படம் இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆகுதா? ஒரு 4-5 ஹீரோவுக்கு தான் அந்த ஒரு சின்னோண்டு ஆடியன்ஸுங்க. இங்கே வந்து நமக்கு தெலுங்கு, குறிப்பாக சென்னையில் வந்து உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம். அதனால் வந்து அந்த படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால இங்கே ஒரு ரெவன்யூ இருக்குன்னு அதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப கம்மி தேட்டர்ஸ் தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ராஜமௌழி சார் படங்கள் மாதிரி மிகப்பெரிய படங்கள் தான் வந்து ஸ்ட்ரைட் படம் ரிலீஸ் மாதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணதே தவிர, மீதி படங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கம்மி தேட்டர்ஸ் உள்ளது. சென்னையிலே ஒரு 10 ஷோ ஓடுனா பெரிய விஷயம், அந்த மாதிரி தான் போகுது. அது பாதிக்கிறது இல்லை. நம்மளும் அங்கே போகிறோம், அவங்களும் இங்கே வர்றாங்க. இது வந்து ஹிந்தி படம் வருது, நம்ம இப்போ நம்ம வந்து பேன் இண்டியா ரிலீஸ்னு சொல்கிறோம். எப்படி பேன் இண்டியா பண்ணுறோம்? நம்முடைய படங்கள் அங்கே அந்த அந்த லாங்குவேஜ் பேரையெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் நம்ம படங்கள் போகும்போது அங்கே இடிச்சிடும். அதனாலலாம் பாதிக்கு சார். உண்மையை சொல்கிறீங்களா, நல்ல படம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது சின்ன படம் பெரிய படம், நீங்கள் ஒரு பெரிய படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இன்றைக்கி சின்ன படம் 15 கோடியை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டுருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, மெகா பிளாக் பஸ்டர் அது. ஏன்னா அப்படியே ஃபேமிலியே வருது. அதான் சொன்னேன், ஒரே ஒரு குடும்பத்தை ஒரு தெருவுலேருந்து வர வச்சுருங்க உள்ள தேட்டருக்குள்ளே, அந்த தெருவை கூட்டு வர வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடந்துகிட்ருக்கு. இதைத்தான் நாம் செய்யணும், அந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். நாம் ஒரே ரத்தம் சதயமாக போட்டு கலாரி பண்ணிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கே குடும்பத்தோடு பார்க்கும்போது. அதனால் நல்ல சந்திப்பு இது, நல்ல கேள்விகள் கேட்டீங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமான சினிமாவை நோக்கி போவோம். இல்லை அதெல்லாம் நாங்கள் நிறையா மாற்றிருக்கிறோம். நாங்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் பெப்சியோடு இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதெல்லாம் தான் சொன்னேன், இதெல்லாம் தான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து தவறாகவே சித்தரிக்கப்பட்டு இது ஒரு தேவையில்லாமல் ஈகோவாக போயிட்டுருக்கு. நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. இயக்குனர் சங்கத்தோட இப்போ நாங்கள் போட்டுக்கிற ஒப்பந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயக்குநர்களுக்கு எப்போ எவ்வளோ சம்பளங்கிற ரேஷியோ போட்டிருக்கோம். அந்த படத்தோட பட்ஜெட்டில் இயக்குனர் கையெழுத்து போடணும். அந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா இயக்குனர் பொறுப்பு அதுக்கு. அதே மாதிரி வந்து அந்த படத்துடைய லாப நஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இயக்குனர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பர்சன்டேஜ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இப்படி நிறைய இயக்குனர்களை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷனில். நாங்கள் புதுசாக வர்ற இயக்குனர் சங்கமே கையெழுத்து போட்டாச்சு எங்களோட. சார், இயக்குனர் சங்கம் என்பது ஒரு கட்டுப்பாடான சங்கம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இருக்கிற எல்லாருமே பெரிய டைரக்டர்ஸ் தான் இருக்கிறவங்களும். அது மாதிரி அவங்க சொன்னால் எல்லாருமே அவங்க கேட்பாங்க. அது அவங்க எல்லாரும் அவங்க ஜெனரல் பாடி மீட்டிங் போட்டு எல்லா டைரக்டர்ஸுக்கு வர வச்சு பேசி ஒரு படத்துக்கு எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும், இப்போ ஒரு ஃபுட்டேஜ் யார் ஃபைனலைஸ் பண்ணணும், ஒரு படத்தோடைய ரிலீஸை யார் டிசைட் பண்ணணும், இந்த படத்தில் வந்து நாளைக்கு வந்து டிஜிட்டலில் விற்கும்போது அவங்க சில கண்டிஷன்ஸ் கேட்டால் அதை அவங்க மாற்ற சொன்னால் நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இப்படி ப்ரொடியூசர்ஸுக்கான எல்லா சிலைகளையும் உருவாக்கி எனக்கு இவ்வளோ தான் ஃபுட்டேஜ் வரும்னு ப்ரொடியூசர் சொன்னால் அந்த ஃபுட்டேஜ் தான் டைரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களோட பேசி எங்களோட நிலைமைகளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் இனிமேல் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம். அதனால தான் இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டது நாங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக பல மாதங்கள் வெயிட் பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து பண்ணணுன்ட்டு. அது சில ஒற்றுமை நடக்காதனால சரி நம்மளே ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுடைய சம்பளம் வந்து கட்டுப்படுத்துகிறோமோ இல்லையோ, இயக்குநர்களுடைய மோட் ஆஃப் பேமெண்ட்ஸை கட்டுப்படுத்துகிறோம், பட்ஜெட்டை கட்டுப்படுத்துகிறோம். சரி, இல்லை பிரச்சனையே வந்து சம்பளம் அல்ல, பட்ஜெட். நீங்கள் வந்து நம்ம சம்பளம் மொத்தமாக வந்து 10 கோடி ஆகுதுன்னு சொல்லி வேலை பார்க்கும்போது அந்த 10 கோடியில் அது நிற்கும், அந்த 10 கோடி ஏறவே போடலாம். ஆனால் இன்னொரு 10 கோடியில் படம் எடுக்கலாம், அந்த 10 கோடி 15 கோடி ஆகும்போது தான் பிரச்சனை வருது ப்ரொடியூசர்ஸுக்கு. ரிலீஸ் அன்றைக்கி அவங்க மாட்டிக்கிறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ளே பட்ஜெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டைரக்டர் மேலேயும் கொண்டு வர்றோம். இது மாதிரி நிறைய மறுசீரமைப்புகள் பண்ணியிருக்கோம். இன்னொரு சந்திப்பில் நம்ம விரிவாக அதை பற்றி பேசுவோம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறிய படம், இதை கடுக்காயை வந்து நம்ம வந்து கடுக்காயாக விட்டுலாமல் ஒரு பெரிய காயாக நம்ம மாற்றி காட்டணும். அதனால் அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும். இது ஒரு தனி ஈவெண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம். நாங்கள் நடப்பு தயாரிப்பு சங்கத்திலே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது ஒரு சோஃபார் என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற ஐடியா இருக்குது எங்களுக்கு. அந்த சந்திப்பில் நம்ம விளக்கமாக ஃபுல்லாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே ஒன்று கொடுக்க போகிறோம். என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு. அதேமாரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதும்
இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், இவ்வளோண்டு வீடியோவில் என்னென்னமோ சேஞ்சஸ்லாம் பண்ணுறான் பையன், டக்குன்னு. இப்போ நாங்கள் பார்க்க வளர்ந்த பசங்க இத்தினோண்டு பையன் இருந்தால் அவன் திரும்ப பார்த்து என்னென்னமோ பண்ணுறான். இங்கடா மெரைன் இன்ஜினியர் படிச்சு உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தானே தெரியல. ஸோ நேச்சுரலாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு. சோசியல் மீடியாவும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த கடுக்கா படத்துக்கு வந்து நீங்கள் முழு ஆதரவை கொடுங்க. படம் நல்லா இருந்தால் நிச்சயமாக நம்ம எல்லோரும் பாராட்டி கொண்டாட போகிறோம். அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாவோ, அது ஒரு குடும்பஸ்தனாவோ, அது ஒரு அடுத்த ஒரு வெற்றி படமாக வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவங்க வரவேற்போம், வாழ்த்துவோன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சார் எனக்கு இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு அவர் இல்லை உடல்நிலை சும்மா சரியில்லை. கோல்டு பட் அதையும் மீறி ஒரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காருன்னா சாரோட மனசு நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு இல்லை எல்லாரும் இப்போ நம்ம எல்லாரும் இவனோட தான் சுற்றிட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு 20-30 வருஷமா. அதனால ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட், நீ பாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுங்கள். நம்மளை எல்லாம் பார்த்துக்க, எல்லாத்துக்கும் மெட்டீரியல் கொடுங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், நம்ம தான் எல்லாம் பண்ணுறேன். நான் வந்து கேட்டால் அந்த மாதிரி நம்ம ஜெனலாக வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கிலலாம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். எது கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்பொழுது நிறைய செய்யணும். இது வந்து இந்த புக்கை வந்து நாங்கள் நடப்பு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் போடுறோன்னா இந்தியா ஃபுல்லாக போகுது. இங்கிலீஷில் போடுறதில்ல, இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அசோசியேஷன்ஸ், எல்லாம் ஆல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ், ஆல் டாப் டைரக்டர்ஸ், எல்லாரும் நாலேஜுக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தான், காம்ப்ளிமெண்ட்ரி தான், எல்லாமே கம்ப்ளீட் கொரியர் வரைக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டு கொடுக்குறோம். கொடுக்காத இது ரீச் ஆகாத ஆளே இந்தியன் சினிமாவில் முக்கியமாக அசோசியேஷன்ஸ் கிடையாது, இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாமே அனுப்புகிறோம். அதனால் ஒரு பெரிய ரீச் போயிட்டுருக்கு. இதில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அகில இந்திய அளவில் அவங்களுடைய பார்வை கவனம் இதில் வரும். அதனால தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. இந்த புக்கு கூட நீங்கள் யாராவது வேணா சொல்லுங்கள், நீங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி யார் வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில், இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி, படங்களை பற்றி. அது இன்னும் பர்சனலாக வேணுன்னா கூட சொல்லுங்கள், உங்களுக்குலாம் நான் தர சொல்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிடலாம், அல்லது ஏதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அனுப்ப சொல்கிறேன். தேங்க்யூ. ஊடக தோழர்களுக்கு வணக்கம். நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். நம்மளுடைய நண்பர், அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார், இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த படத்தை பார்த்தேன், ஃபுல் படத்தை நான் பார்த்தேன். விஜய் கௌரீஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த தேவா சாருடைய அந்த சாங்கு நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவா சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவா சார்கிட்ட நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. நிறைய பேர் சினிமாவில் இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்குது. அப்படி ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு படம், அந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க, அந்த படத்துக்காக தான் வராங்க. ஆனால் அந்த படத்தில் போடுற ஆடு பார்த்துருங்க, அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்குமே போய் சேர்றது கிடையாது. அந்த தேட்ரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போகுது. அதை நாம ஏன் போய் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நான் படம் பார்க்க தான் வரேன், நான் வர்றது படம் பார்க்குறதுக்கு. அதை தான் சொல்கிறேன், தேட்டரில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவி கூட ரெண்டாவது. நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண், காது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் வேணுங்கிறது தான். ஒரு ஸ்கிரிப்டு, இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங், இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம், வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் செய்கிறோங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோன்னா, பார்த்து முடிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் விடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணும்ல, ஒரு 10 மினிட்ஸாவது சைலன்ஸ் இருக்கணும்ல.
அப்போ தானே நம்ம வந்து திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும், அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும். அப்போது இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அதனோட கலைஞர்களுக்கோ அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த கியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி ஜனங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. காரணம் என்னன்னா படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கான அந்த காசுலேருந்து ஒரு 15-20% தான் நம்ம வந்து முறுக்கு சோடா டீ எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. 200 ரூபாய் டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோடு போனாங்கன்னா அவங்க படத்துக்கு 1000 ரூபாய் ஆகுதுன்னா ஸ்நாக்ஸுக்கு 2000 ரூபாய் ஆகுது. படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு மானத்தோடு வெளியில் வர முடியாது. நம்ம போகும்போது நேரம் தேட்டருக்கு போய்டும். படம் முடிஞ்சு பசியில் பசங்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது என்னென்ன போர்டு உள்ளெல்லாம் நுழைஞ்சு வரணுமோ எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் கொண்டு வர அளவுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோடு பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அநியாயத்துக்கான ஸ்நாக்ஸுகள். இதில் என்ன ஆகுதுன்னா நல்ல படங்கள், சிறிய பட்ஜெட்டில் வர படங்கள், புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதனால் எல்லா படத்தையும் 4 படம் ரிலீஸ், ஒரு பொங்கலுக்கு 15 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 15 படத்தையும் ஒரு 10 படத்தையும் வந்து போய் பார்ப்போம் எல்லாரும். இப்போது ஒரு படத்துக்கு போகணுன்னு சொன்னாலே, அதுவும் ஃபேமிலியோடு போகணுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, படம் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறாங்க, செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 4 படம் பார்த்த ஃபேமிலி அதை 2 படமாக குறைக்கிறாங்க, இல்லை ஒரு படம் போனால் போதும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஒரு தொழிலே வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான யாருக்குமே அதற்கான வருமானங்கள் வந்து போகிறதில்ல. ஒரு புக்மை ஷோவுக்கு தான் என்னுடைய காசு போகுது. நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குறேன்னா 30% அவங்களுக்கு போகுது. இப்போ நம்ம சிவா சார் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஒரு ரயில்வே ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் போகுதுன்னா ஒரு 6 டிக்கெட்டும் ஒன்றா பண்ணி அந்த 6 கூப்பனுக்கு சேர்த்து ஒரு இது. இங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியிலேருந்து 10 பேர் போகிறோன்னு சொன்னால் 10 பேருக்கும் 10 காசு நான் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. ஸோ படம் பண்ணுறவங்க, படம் எடுக்கிறவங்க அவங்களுக்கான வருமானங்கிறது வந்து இல்லை. ஆனால் அதன் மூலமாக யார் யாருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாம் போகுது. இன்றைக்கி எப்படி ட்ராவல்ஸில் வந்து ரெட் பஸ்ஸுன்னு ஒருத்தருக்கு எல்லா பணமும் போதோ, பஸ் வச்சுருந்து மெயின்டைன் பண்ணவங்களாம் இன்றைக்கி எப்படி நடு ரோட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமி கண்ணு வின்சென்ட் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலாக வந்து அந்த ப்ரொஜெக்டரை கொண்டு வந்து இங்கே தான் அவர் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். கோயம்புத்தூரை சேர்ந்தவர், திருச்சி பொன்மலையில் வேலை செய்யும் போது அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ உலக நாடுகளில் அது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு விஷயமா, ஆடம்பரமான ஒரு விஷயமா இருந்த ஒரு சினிமாவை கொட்டகையில் கொண்டு வந்து டூரிங் டாக்கீஸ்னு கொண்டு வந்து பாமர அடித்தட்டு மக்களுக்கான ஒரு கலையை அவங்களும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயமா சினிமாவாக மாற்றின ஒரு சாமிக்கண் வின்சென்ட் போன்றவர்கள் கொண்டு வந்த அந்த கான்செப்ட் இப்போ மாறி இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சுன்னா பணக்காரர்கள் மட்டுமே தேட்டரில் போய் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் தேட்டருங்களில் போய் படம் பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் அடுத்து உருவாகும். அதே மாதிரி நம்மளுடைய கடுக்கா படத்தினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில்
தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அரசு திரையரங்கம்னு ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி அது நடைமுறைக்கு வர்றதுக்கான ஒரு சூழலில் அவங்க சிக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து யாருமே அதை பற்றி இனிஷியேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அதை வந்து இனி வரும் அரசு யாராக இருந்தாலும், இல்லை இப்போ இருக்கிற அரசு ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு அரசு திரையரங்கத்தை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் எல்லா படத்துக்கும் தேட்டரு எதில் கிடைக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி அரசு திரையரங்கங்களில் கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து தேட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஹீரோஸு, நிறைய பெரிய பேனர்ஸு, கார்பரேட்ஸினுடைய ஆதிக்கம், குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கே வர முடியாமல் போயிடுது. அப்படியே இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களை நீங்களாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, அடுத்த முதலமைச்சர்லாம் நீங்களாம் ஆசைப்படுறீங்க, நினைக்கிறீங்க, கனவு காண்றீங்க. அப்போ நீங்களாம் உண்மையிலே பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து மார்னிங் 10:30 மணி ஷோ, மத்தியானம் 2 மணி ஷோ, சனி ஞாயிறில் காலையில் 10 மணி ஷோ, இந்த மாதிரி ஷோவெல்லாம் தேட்டரில் போடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். இல்லை நீங்கள் போட சொல்லணும். நான் தான் சூப்பர் ஸ்டாருங்க, நீங்கள் காலையில் 8 மணிக்கு போட்டாலும் சரி, 12 மணிக்கு போட்டாலும் சரி, 2 மணிக்கு போட்டாலும் சரி, எனக்காக ஜனங்க வந்து குவிவாங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப போராடி ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு சிறிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு போய் காலையில் 12 மணிக்கு தர்றது, 11 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது. ஆனால் சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் எல்லாமே, அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷோ தர்றது, நைட் ஷோ தர்றது, பிரைம் தேட்டர் தர்றது, அதுக்கு போய் வந்து ஃபுல்லாகக்கூடிய அளவுக்கு மினிமம் சீட்ஸ் இருக்கக்கூடிய தேட்டர் கெப்பாசிட்டி உள்ள தேட்டர்ஸ் தர்றது. சாதாரண வந்து ஒரு 100 பேர் கூட வருவாங்களான்னு தெரியாத போராடுறவங்களுக்கு எடுத்து போய் ஒரு பெரிய தேட்டரில் போய் மதியானத்தில் போய் ஒரு ஷோ கொடுக்கறது. அந்த ஒரு ஷோ இதில் ஓடுதுன்னு தெரிஞ்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த டாக்கை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே அதை எடுத்துடுறது. அதுக்கப்புறம் அந்த படமே போயிடும், அப்புறம் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல உருவாகிட்டுருக்கு. இதே பார்த்திங்கன்னா மலேசியா போன்ற இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யார் எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் சென்சார் பண்ணி ரிலீஸ்க்கு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேட்டர் கொடுப்பாங்க. இப்போ வந்து கடுக்கா படத்தை விஜய் கௌரிஷ் எடுத்துன்னு போய், சார் என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், என் படம் ரெடி அப்படின்னு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் அங்கே போய் கொடுத்துட்டாருன்னா, இவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் போயிட்டு ரஜினி படமோ கமல் படமோ எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்கன்னா, கடுக்கான்ற படத்துக்கு தேட்டர் கொடுத்து, கடுக்கான்ற படம் எவ்வளோ நாள் ஓடுதோ, எத்தனை ஷோ ஓடுதோ, அதற்கு அப்புறம் தான் அது யாருடைய படமாக இருந்தாலும், அதுக்கு அது ராஜமௌலி படமாக இருக்கட்டும், அது மணிரத்ன படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தருவாங்க. அப்படித்தான் வந்து சிஸ்டம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வரும்போதே வந்து இது வருதுன்றதுக்காக அதை கொண்டு வரக்கூடாது, இது வரக்கூடாது. ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னாக்கா அதாவது வந்து தான் படம் எந்தளவு ஓடுது அப்படின்றது மட்டும் இல்லை, அதில் வேறு யார் படம்லாம் வருது, யார் படம்லாம் வரக்கூடாது, இதில் வரவே கூடாது, இதோட ஓவர்ஃப்ளோ இந்த படத்துக்கு போகக்கூடாது, இதில் ரிப்பீட் ஆடியன்ஸ் இதில் போகக்கூடாது, இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அராஜகான போக்கெல்லாம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் மாற்றணும். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையும் வந்து தேட்டர்ஸ்க்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பர்டிகுலராக வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து தேட்டர் ரேட்ஸ்லேருந்து, இந்த ஸ்நாக்ஸ் ரேட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து குறைக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஜய் கௌரிஷ் மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட இந்த சொசைட்டி சோஷியல் அந்த பார்வை, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கம் கொண்ட ஒரு கலைஞராக வந்து விஜய் கௌரிஷ் இருக்கார். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மாணவிகளுக்காக வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயங்கள், நிறைய ஊருங்களில் வந்து நிறைய திட்டங்கள், அவர் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கார். இது பண்ணணும், அது செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. அதோட அந்த பாதிப்பு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தினுடைய பேஸ் ஒரு பெண்ணையும் சம்மந்தப்பட்டதுக்கு தந்தை பெரியார் அவர்களை ஒரு போஸ்டராக கொண்டாந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த சொசைட்டி மீது அக்கறை உள்ள, இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு கலைஞனாக வந்து இருக்கக்கூடிய விஜய் கௌரிஷ் அவர்களுடைய இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் முக்கியமாக வந்து நம்ம ஊடகத்தை சேர்ந்த நம்ம வந்து இது போன்ற இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக வலு சேர்க்கணும். அதற்காக தான் நாங்கள்லாம் கூட இங்கே வந்திருக்கோம். அதனால் வந்து
இன்றைக்கி இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே இது போன்ற படங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் தேட்டர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைச்சி எல்லாரும் படம் பார்க்குறதுக்கான ஒரு சூழல், ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் குறைச்சி இந்த புக் மை ஷோ மாதிரி ஆளுங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம இவ்வளோ பெரிய அமைப்புகள் வச்சுருக்கோம், நமக்குன்னு ஒரு தேட்டர் கிடையாது. ஒரு சென்சார் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட போகணும். ஏன் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம வேலை நடத்த முடியறதில்லை, அது தனியாக நடத்துகிறாங்க. அவங்க வந்து ஃபண்டு வாங்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. யாரோ ஒரு தனி நிறுவனம் வந்து ஒரு கியூபுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் அவங்க கொள்ளடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கோம் நம்ம, ஏன் இதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து உருவாக்கக்கூடாது? ப்ரிவியூ போடுறதுலேருந்து, ப்ரிவியூ தேட்டர்ஸ்லேருந்து, சென்சார்லேருந்து, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான விஷயங்கள்லேருந்து, அதே மாதிரி தேட்டர் புக் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, இதெல்லா விஷயமும் இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து பண்ணணுன்றதை இதன் மூலமாக நான் கேட்டுக்கிட்டு, சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கே அது போய் சேரணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக கேட்டுக்கிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த விஜய் கௌரீஷ்க்கும் மற்றும் கடுக்காப்பு திரைப்படத்திற்காக ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்கள், அது அவருக்கு ஃபைனான்ஸு ரீதியாக ஒத்துழைச்சவங்களாகட்டும், உடல் உழைப்பு கொடுத்தவங்களாகட்டும், எல்லாருக்கும் இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்ங்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஃபஸ்ட் டைமு புதுமுக ஹீரோன்னு கூட பார்க்காம பத்திரிகையாளர் குரல் பத்திரிகையில் எடுத்தோனையும் முதல் பக்கத்திலேயே நம்மளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்த படங்கள் யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்களோ, இளைய தளபதி விஜய் அவங்களோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்லேருந்து, எல்.கே. சுதீஷ் சார்லேருந்து, விக்ரம் ராஜா சார்லேருந்து, எல்லாரும் பண்ணது, பார்த்திபன் சார் தேசிய விருது பெற்ற எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணதையும் கண்டிப்பாக அந்த நியூஸ் செய்தியை நம்ம பத்திரிகையில் போகிறோன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சார் பண்ணதுக்கு. இன்றைக்கி பிறந்த நாள், பல வேலைகள் சாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக வரேன். ஏன்னா படம் பார்த்துட்டார் சார், ஸோ அதோட பாதிப்பு சார் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சுபா சார், டி சிவா சார், பழனி அண்ணன் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அது நானே சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தியேட்டருக்கு போனாக்கா இந்த பாப்கார்னு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேட்டு. ஏன் அந்த ரேட்டு எனக்கே புரியல. வெகு ஜனங்கள் வந்து பார்க்குற ஒரு இடம் தியேட்ரு. அங்கே ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு துபாய் ஷேக்கோ, ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோ, இவங்கெல்லாம் வந்து பார்க்குற இடம் கிடையாது. வெகு ஜனங்கள், சாதாரண மனிதர்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தியேட்ரு. கோவில் மாதிரி தான் அதுவும். அங்கே ஏன் இந்த பாப்கார்னு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க? ரொம்ப அநியாய ரேட்டாக இருக்குண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியோடு போகிறவங்க, இது கண்டிப்பாக சினிமாவுக்கே பாதிப்பு தான். சினிமா எடுக்கிறவங்களுக்கே பாதிப்பு தான். ஒரு தேட்டருக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு 10 பேர் போகிறாங்கன்னா, அவங்க தேட்டரில் படத்துக்கு டிக்கெட்டுக்கு பயப்படுறது கிடையாது, அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் பயப்படுறாங்க. குழந்தைங்களோடு போகும்போது அங்கே குழந்தைங்க இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்து கண்டிப்பாக கேட்கும், அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு அது வேணும், இது வேணும். அப்போது நார்மல் ரேட் இருந்தால் யாருமே அதை யோசிக்கவே போகிறது கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருள் தான், டெய்லி சாப்பிட்றது பொருளில் தானே விற்கிறாங்க. ஒரு பாப்கார்ன், பப்ஸு எல்லாம் டெய்லி சாப்பிட்றது தானே கடையில் வாங்கிட்டு. அது அங்கே போனவங்க 3 மடங்கு ரேட்டெல்லாம் விற்கிறாங்க சில இடங்களில். அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு படம் பார்க்க போனேன். இந்த மாலில் இருக்குது பாருங்கள், அந்த பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அப்படிங்களா? சரி, அண்ணன் பாட்டு பேர் லான்ச் பண்ணிடுறீங்களா? அண்ணா, இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ சாங் பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது ப்ரோமோ சாங்கு ஒரு டைம் பார்த்துட்டு அண்ணா இப்போ லான்ச் பண்ண போகிறாரு. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறேன். இது அக்செப்ட் பழனி அண்ணன் ஃபஸ்ட்டு நம்மளோட பாட்டோட ப்ரோமோ பாட்டு நம்ம தேவா சார் ஆசிரியத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. லான்ச் பண்ணுறது சுபாஷ் சாரும் பழனி அண்ணனும் பிகைன் டாக்கிஸில் லான்ச் பண்ணுறோம் நாங்கள். கண்டிப்பாக, ஏன்னா ரொம்ப சூப்பரான பாட்டு இது. அக்செப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட் ஆகும். இது பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குறது இது யூடியூப்பில் 2.5 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. என்னோட புது முகத்துக்கே 2.5 லட்சம் தாண்டி போகிறது எனக்கே பெரிய விஷயம். மியூசிக் டைரக்டர் தேவசரோட ஆசீர்வாதத்தில் எங்கள் பாட்டிட்டானது ரொம்ப தேவசருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம். தேவா சருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பாட்டை நல்லபடியாக பாடி கொடுத்தாரு.
ப்ளஸ் நம்ம டைரக்டர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும். நம்ம எஸ் முருகராசு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ப்ளஸ் கௌரேஷ்க்கும் பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி. ஒரு விஷயம் அப்படின்னாரு இல்லை மாஸ்டர் நீங்கள் மட்டும் ஒரு ஸ்டெப்பை போடுங்க, கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக இது ஹிட் ஆகும்னு. உண்மையிலே ஹிட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ரீல். தேங்க்ஸ் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் அபி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு விஜய் கௌரி சார்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த கடுக்கா திரைப்படம் சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் தேவா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அவருடைய இந்த பாட்டு நல்லா சூப்பராக பாடியிருக்காரு. அப்புறம் இந்த படம் ரொம்ப வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.